வணக்கம் அனுராதா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சால்ட் பப்ளிகேஷன்ல எழுத்தாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் அனுராதாவோட இருக்கும். ஸோ நீங்க வாசகர்களுக்கு பரிந்துரை பண்ற புத்தகங்கள் என்னென்ன பாருங்க? வணக்கம் எல்லாருக்கும். நான் சால்ட் பதிப்பகத்திலேருந்து வந்த இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கிற ஒரு 4 புத்தகங்களை பரிந்துரை பண்ணுறேன். ஒன்று வந்து நரனுடைய குமாரத்தி அப்படிங்கிற ஒரு நாவல். இது இது ரொம்ப பரபரப்பாக 2வது எடிஷன் கூட வித்து போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு 3 கன்னியாஸ்திரிகளை பற்றி, ஒரு கடற்கரை நகரத்தில் இருக்கிற 3 கன்னியாஸ்திரிகளை பற்றி, அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய இதை பற்றின உண்டான நாவல் அது. அடுத்தது வந்து பாரதியார். நமக்கு பாரதியார் எப்பவுமே அவருடைய கவிதைகள் தான் ரொம்ப பரிச்சயம். ஆனால் அவர் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அந்த சிறுகதைகளோட தொகுப்பு வந்து இந்த தடவை சால்ட் பதிப்பகத்தில் வந்திருக்கு. இது வந்து பாரதியாரோட சிறுகதைகள்னு. இது வந்து ரொம்ப பரபரப்பாக இது இப்போ போயிட்டு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு நாவல், கருமுத்து அப்படின்னு, ஹியூபர்ட் ஜெரால்டு எழுதியிருக்கிற நாவல். இது வந்து தூத்துக்குடியோடைய கடற்கரை நகரத்தில் நடக்கிற ஒரு பரதவர்கள் பற்றின ஒரு சின்ன கதை. இது ரொம்ப ரொம்ப நல்ல கதையா இருக்கு. அடுத்தது வந்து தேவி விலாசம் அப்படின்னு பிரியா தம்பி எழுதியிருக்கிற அதுவும் ஒரு நாவல் தான். இது வந்து அவங்களுடைய கன்னியாகுமரியோடைய பழங்காலத்து ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு வீட்லையும் அதோட அந்த சாபங்கள் நிறைந்த ஒரு வீட்டில் நடக்கிற ஒரு கதையா இருக்கு. இந்த வருஷம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புத்தகங்களா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ.